எதையும் இனிமையாக கேட்கும் உங்களுக்கு நிகர் யார் இருக்கிறார்கள் சுவாமி? வாணி சேவா என்பது சாஸ்திரங்களில் குரு போதிக்கும் விஷயங்களை நன்கு கேட்டு மனதில் நிறுத்தி அதை கவனமுடன் கடைபிடித்தல். வப்பு சேவா என்பது தன் சரீரத்தால் குருவிற்கு செய்யும் பணிவிடை, அதாவது தொண்டு. வாணி சேவா நம் கல்வி வித்தையை மேம்படுத்துவதற்கு, வப்பு சேவா நம் அகங்காரம் தொலைவதற்கு. ஆஹா, அருமை யமுனை துறைவா, அருமை. சத் சிஷ்யனே, நீ என்னை பெற்றதை விட உன்னை நான் சீடனாக பெற்றதையே நான் பெற்ற பெரும் பேராக கருதுகிறேன். நான் நடத்தும் பாடங்களும் போதனைகளும் சரியான திசையில் போகிறதா என்ற கலக்கம் இனி எனக்கு அவசியமில்லை. அந்த கலக்கம் என்றும் உங்களுக்கு அவசியமில்லை. உங்கள் சிஷ்யர்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வரும்படி நடக்க மாட்டார்கள். யமுனை துறைவா, உனது அடக்கமும் இதமான பதிலுரையும் அதற்கு மகுடம் வைத்தாற்போல் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நீ ஞான சிரேஷ்டனாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. நீ உன் பாட்டனார் வழியில் பிறந்திருக்கிறாய். நாதமுனிகள் எப்பேற்பட்ட ஆச்சாரியர்! தான் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம் என்று நடக்கும் பரோபகாரி ஆயிற்றே. அவருடைய பேரனாகிய உனக்கு அவருடைய பெருமைகள் உரித்தாகும். நீ வாழ்வாங்கு வாழ என் நல்லாசிகள். பாஷ்யாச்சாரியருக்கு என் பணிவான வணக்கம். வாருங்கள் வாருங்கள். ஆமாம், தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் ரங்க சோழரின் அரண்மனை தூதுவன். அங்கிருந்து ஓலை மூலம் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆம். மாமன்னரும் மகாராணியாரும் எப்படி இருக்கிறார்கள்? நலமாக இருக்கிறார்கள். ஏதேனும் சாஸ்திர விஷயமாக என்னோடு ஆலோசிக்க மன்னர் ஓலை அனுப்பியிருப்பார் என நினைக்கிறேன். இல்லை சுவாமி, ஓலை அனுப்பியது மாமன்னர் அல்ல. அப்படியானால் யார் அனுப்பியது? ஆக்கியாழ்வார்.